ஹாய், இந்த வீடியோவில் பைனரி சர்ச் அல்காரிதம் பார்க்கலாம். ஸோ பைனரி சர்ச் அல்காரிதம் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ நான் என்கிட்ட ஒரு புக் இருக்குது 150 பேஜஸ். எனக்கு 100th பேஜ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து 100th பேஜாக செக் பண்ணுறேன், கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் திரும்புகிறேன். செகண்ட் பேஜ் வந்து 100th பேஜாக, கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்புகிறேன். தேர்ட் 100th பேஜாக, கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு பேஜாக செக் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கண்டிப்பாக நம்ம யாருமே அப்படி பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இப்படி வச்சுக்கின்னு ஸோ 100ன்றது ஒரு பாதி புக்குக்கு மேலே தான் இருக்கும். டோட்டல் 150 பேஜஸ், 100ன்றது பாதிக்கு மேலே இருக்கும். ஸோ ரேண்டமாக பாதிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு 90 வருது. ஸோ 90 வந்து லெஸ் தேன் 100. அப்போனா 100 எந்த சைடு இருக்கும்? லெஃப்ட் பார்ட்டில் இருக்குமா, ரைட் பார்ட்டில் இருக்குமா? கண்டிப்பாக ரைட் பார்ட்டில் தான் இருக்கும். சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணும்போது 140 வந்துடுச்சு, அப்போ 100 லெஃப்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ நான் லெஃப்ட் சைடில் தான் சர்ச் பண்ணுவேன். இதுதான் பைனரி சர்ச் அல்காரிதம். பைனரி சர்ச் அல்காரிதம் பார்க்கலாம் இப்போது. ஸோ ஒரு அரே வித் லென்த் 6 எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் 0, எண்ட் 5, டார்கெட் 100. டார்கெட் 100னா இந்த அரேயில் 100 இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸ்டார்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே அண்ட் எண்டு லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே. இது எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம், இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்குள்ளே தான் என்னோட டார்கெட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வெளியே எங்கேயுமே இல்லை, இதுக்குள்ளே தான் என்னோட டார்கெட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அசூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புக் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் சர்ச் பண்ணுமா, ரைட்டில் சர்ச் பண்ணுமான்னு ஃபர்தராக பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறோன்னா, ரேண்டமாக ஒரு இண்டெக்ஸ் எடுக்காமல் மிடில் இண்டெக்ஸை ஃபஸ்ட் எடுப்போம். மிடில் இண்டெக்ஸ் எடுத்த பிறகு லெஃப்ட்லையா சர்ச்லையா இல்லை அந்த இண்டெக்ஸ்லேயே நமக்கு டார்கெட் வந்துச்சான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மிடில் எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா, ஸ்டார்ட் ப்ளஸ் n/2. ஸோ ஸ்டார்ட் வந்து 0, எண்டு வந்து 5, 2.5 வரும். ஸோ 2.5ல இருக்கிற இன்டீஜர் மட்டும் 2 எடுத்துப்போம். ஸோ 2 இஸ் ஆர் மிடில் எலிமெண்ட். இப்போ மிடில் எலிமெண்ட் வந்து டார்கெட்டாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். இப்போ மிடில் பேஜ் எடுத்தவுடனே, இப்போ சப்போஸ் 40, நான் ஒரு புக்கில் 40th பேஜ் எடுக்கிறேன். எடுத்தவுடனே இது வந்து எனக்கு தேவையான பேஜ் 100. இந்த 40 பேஜ் 100 கிடையாது. அப்போனா நான் எனக்கு வந்து 100th பேஜ் நான் ரைட்டில் சர்ச் பண்ணுவேன், லெஃப்ட்டில் சர்ச் பண்ணுவேன்னா? கண்டிப்பாக ரைட்டில். ஏன்னா 40க்கு அப்புறம் தான் 100 வரும். 100 வந்து லெஃப்ட்டில் வரது சான்ஸே இல்லை. ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். 40 இஸ் லெஸ் தேன் 100. இப்போ சின்ஸ் திஸ் இஸ் சார்ட்டட் அரே இன் அசெண்டிங் ஆர்டர், 100 வந்து லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி மிடில் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ அதை ஒமிட் பண்ணிடலாம். இப்போ ரைட் சைடில் தான் இருக்கும் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த ரைட் சைட் சப்பரேல பார்த்தா எண்டு இருக்குது, ஆனால் ஸ்டார்ட் இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். எங்கே அப்டேட் பண்ணுறோம்? ஸ்டார்ட் ஈக்குவல் டு 3 இப்போ. ஓகேவா? இப்போ பைனரி சர்ச் வந்து எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்மளோட சப்பரே பார்த்தோன்னா 55, 100, 150. ஸோ இதுதான் ஸ்டார்ட், இது எண்டு, அண்டு 3, 4, 5. இப்போ ஸ்டார்ட் வந்து எப்படி இங்கே போட்டோன்னா, மிடில் ப்ளஸ் 1, ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிடில் ப்ளஸ் 1, கரெக்டாக? ஏன்னா மிடில் எலிமெண்ட்டு நம்மளோட டார்கெட் இல்லை. அப்போ அது அடுத்து இருக்கிற எலிமெண்ட்லேருந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற எலிமெண்ட் வந்து 3. ஸோ மிடில் ப்ளஸ் 1 தான் ஸ்டார்ட், அடுத்த ஸ்டார்ட். ஸோ இதோட மிடில் சேம் லாஜிக். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, மிடில் ஃபைன் பண்ணணும். மிடில் ஃபார்முலா என்னது? ஸ்டார்ட் ப்ளஸ் n/2. அப்போ இதோட மிட் வந்து 3 + 5/2. 8/2 இஸ் 4. அப்போ 4 தான் மிடில் எலிமெண்ட். இப்போ 100 மிடில் எலிமெண்ட் வந்து 100 வந்து நம்மளோட டார்கெட்டா? ஆமாம், 100 இஸ் ஆர் டார்கெட். ஸோ நமக்கு அந்த டார்கெட் சர்ச் பண்ணி இண்டெக்ஸ் 4 வந்துருக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் டார்கெட்டை 13 எடுத்துக்கிறேன். ஸோ டார்கெட் இஸ் 30. ஸ்டார்ட் எண்ட் சேம் தான். எப்பவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், எண்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட். இப்போது ஃபஸ்ட்டு மிடில் வந்து ஃபைன் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ 40 இஸ் கிரேட்டர் தென் 30. இப்போ எனக்கு தேவையான நம்பர் வந்து 30. நான் புக் ஓப்பன் பண்ணோடனே 40 வந்துடுச்சு. அப்போ நான் ரைட்டில் சர்ச் பண்ணுவேன், லெஃப்ட்டில் சர்ச் பண்ணுவேன்னா? லெஃப்ட்டில் தான் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா 30 வந்து 40க்கு முன்னாடி தான் வரும், 40க்கு அப்புறம் வர சான்ஸ் இல்லை. அப்போ நான் ரைட் சைட் பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடணும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் ரைட் சைட் பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டா என்னோட எண்டு வந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு புது எண்டு தேவை. ஸோ புது எண்டு தேவைன்னா நான் மிட் -1 பண்ணுவேன். ஸோ என்னோட புது எண்டு வந்து மிடில் -1, விச் இஸ் 2 - 1, 1. ஸோ 20,
30 ஸ்டார்ட் எண்ட் 0 1. ஸோ என் ஃபார்முலா என்னது மிடில் -1. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னா ஸ்டார்ட் எப்போ அப்டேட் பண்ணுறோம், ரைட் சைட் பார்ட்டில் நம்ம சர்ச் பண்ணோம்னா ஸ்டார்ட் அப்டேட் பண்ணுவோம், லெஃப்ட் சைட் பார்ட்டில் சர்ச் பண்ணோம்னா எண்ட் அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இந்த சப்பரேல அகெயின் மிடில் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ மிடில் வந்து 0 + 1/2 0.5. ஸோ இதோட இன்டீஜர் வந்து 0. அப்போ மிடில் வந்து இங்கே தான் இருக்குது. மிடில் வந்து 20. ஸோ இப்போ 20 இஸ் ஈக்குவல் டு அவர் டார்கெட்டா? இல்லை, 20 இஸ் லெஸ் தேன் 30. ஸோ இப்போ லெஸ் தேனாக இருக்குது. லெஸ் தேனாக இருக்குன்னா நம்ம லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமா? கண்டிப்பாக ரைட்டில் தான் இருக்கும். ஸோ ரைட்டுனாக்கா நம்ம ஸ்டார்ட் அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிடில் +1. இப்போ நம்மளோட மிடில் வந்து 0. ஸோ 0 + 1 இஸ் 1. இப்போ நம்ம புது ஸ்டார்ட் வந்து 1. கரெக்டாக? ஸோ அப்போ 30. ஸோ 30 ஆல்ரெடி எண்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டும் இங்கே தான் வந்துடுச்சு. இதோட இண்டெக்ஸ் 1. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் எண்டு சேம் இண்டெக்ஸில் இருக்குது. இதோட மிட் ஃபைண்ட் பண்ணாலும் சேம் இண்டெக்ஸில் வரும். ஸோ ஏன்னா மிடில் ஃபார்முலா என்னது ஸ்டார்ட் ப்ளஸ் எண்டு. ஸோ 1 + 1/2 இஸ் 1. ஸோ மிடில் இங்கே தான் இருக்குது. இப்போ மிடிலோட எலமெண்ட் வந்து 30. ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு ஆர் டார்கெட் எலமெண்ட்டா? எஸ். அப்போ நம்ம இண்டெக்ஸ் 1 பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா கேஸுமே நம்ம பார்த்தோம்னா எலமெண்ட் இந்த அரேல இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எண்ட். ஏன்னா ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், எண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கணும், இல்லை ஈக்குவல் டு எண்டாக இருக்கலாம். எண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் வரவே முடியாது இல்லையா? ஸோ சப்போஸ் ஸ்டார்ட் இஸ் கிரேட்டர் தேன் எண்டுன்னு ஒரு கேஸில் வரும். அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எலமெண்ட் வந்து இந்த அரேல இல்லைன்னு மீனிங். ஏன்னா ஸ்டார்ட் எண்டுனா நம்ம இந்த பவுண்டரிக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பவுண்டரி பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த எலமெண்ட்டே அந்த அரேல இல்லைன்னு மீனிங். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் டார்கெட் வந்து 39 எடுத்துக்கிறேன். ஸோ 39 இஸ் மை டார்கெட். ஸ்டார்ட் எண்ட் சேம். ஸோ என்னோட மிடில் வந்து 40 வரும். 40 இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் கிரேட்டர் தென் 39. அப்போ என்னோட டார்கெட் வந்து லெஃப்ட் பார்ட்டில் இருக்குமா ரைட் பார்ட்டில் இருக்குமா? கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ நான் ரைட் சைடை ஒமிட் பண்ணிடுறேன். இப்போ என்னோட எண்டு போயிடுச்சு. ஸோ புது எண்டு தரணும். ஸோ புது எண்டு தரணும்னா நான் வந்து மிட் -1 பண்ணணும். ஸோ 20, 30, 0, 1 ஸ்டார்ட் இங்கே இருக்குது. எண்ட் ஈக்குவல் டு மிடில் -1. மிடில் வந்து 2. ஸோ 2 - 1 இஸ் 1. ஸோ எண்ட் இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மிடில் ஃபைண்ட் பண்ணும். இதோட மிடில் வந்து 0 + 1/2 which is 0.5. இதோட இன்டீஜர் 0. ஸோ மிடில் இங்கே வந்துடுச்சு. இப்போ 20 இஸ் லெஸ் தேன் 39. அப்படின்னா லெஃப்டில் பார்க்கணுமா ரைட்டில் பார்க்கணுமா? கண்டிப்பாக ரைட்டில் தான். 20க்கு அப்புறம் தான் 39 வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டார்ட்டை தான் அப்டேட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் வந்து மிடில் +1. ஸோ என்னோட மிடில் எலிமெண்ட் இப்போ பார்த்தோன்னா 0ல் இருக்குது. அப்போ 0 + 1 which is 1. எண்டு வந்து 1ல் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே இப்போ 1க்கு வந்துச்சு. ஸோ 30ல் தான் ஸ்டார்ட்டும் இருக்குது எண்டு இருக்குது வித் இண்டெக்ஸ் 1. ஸோ மிடில் எலிமெண்ட் வந்து 30. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் மிடில் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் n/2. 1 + 1/2 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ 30 எலிமெண்ட் வந்து லெஸ் தேன் 39. கரெக்டா? ஸோ இப்போ லெஸ் தேன் 39 இருந்தால் நம்ம ரைட்டில் சர்ச் பண்ணுவோமா லெஃப்டில் சர்ச் பண்ணுவோமா? கண்டிப்பாக ரைட்டில் தான் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ ரைட்டில் சர்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அப்டேட் பண்ணணும். ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் +1. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் +1. மிடில் என்னது 1. ஸோ 1 + 1 ஈக்குவல் டு 2. இப்போ ஸ்டார்ட் ஈக்குவல் டு 2. ஸோ 30ல் 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு 40 இருக்குது 2. ஸோ எண்டு வந்து சேம் பிளேஸில் இருக்கும். ஸ்டார்ட் தான் இப்போ அப்டேட் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப்டேட் பண்ணும்போது நமக்கு 2க்கு வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஸ்டார்ட் வந்து எண்டை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் வரும்போதே நம்ம சர்ச் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு எலமெண்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா எப்பவுமே ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்குள்ளே தான் ஒரு எலமெண்ட் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் 0 to 5 சொல்கிறோம், 0லேருந்து 5க்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட எண்டு வந்து 2 இருக்குது, ஸ்டார்ட் வந்து 2
2ன்னு இருக்குது அண்ட் n வந்து 1ன்னு இருக்குது. 2 to 1 இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? ஒன்று 1 to 2 இருக்குன்னு சொல்லலாம், இல்லை 1 to 3 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எண்டை வந்து கிராஸ் பண்ணி ஸ்டார்ட் முன்னாடி போயிடுது. ஸோ அந்த கேஸ் வந்த உடனே நம்ம சர்ச் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எலமெண்ட் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிடலாம். மிட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. எப்போனா C++ல் இதே லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சான்சஸ் வரும். ஏன்னா சியில் சைன்ட் இன்ட்டோட சைஸ் பார்த்தோன்னா -2^31 to 2^31 - 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூஸ் வந்து 2^30 இருந்துச்சுன்னா அதோட சம் வந்து அதை விட 2^31 விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு ஓவர்ஃப்ளோ நடக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஆர் இன்கரெக்ட் மிட் வேல்யூ பிளேஸ் ஆகிடும். அப்போது நமக்கு அந்த லாஜிக்கு பிரேக் ஆகிடும், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது அந்த லாஜிக்கு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் மிட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பார்க்கலாம். மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் n மைனஸ் ஸ்டார்ட் பை 2. ஸோ இந்த பை 2ன்றது ஜஸ்ட் ஃபார் n மைனஸ் ஸ்டார்ட் மட்டும்தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு அரேவை எடுத்துக்கலாம். ஸோ 0 to 5, ஸ்டார்ட் வந்து 0, எண்ட் இஸ் 5. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இப்போ n மைனஸ் ஸ்டார்ட் பை 2 மட்டும் பண்ணுறோம், எண்ட் இஸ் 5. ஸோ 5 மைனஸ் 0 பை 2 வந்து 2.5. நமக்கு மிட் வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. நான் சப்பர் எடுக்கிறேன். சப்பரே வந்து 3 to 5 கரெக்டாக. ஸோ 3 to 5ன்றப்போ n மைனஸ் ஸ்டார்ட்னா 5 minus 3, 5 minus 3 by 2 வந்து 1. ஸோ மிடில் எலிமெண்ட் 1ன்னு தெரியும், ஆனால் எந்த பொசிஷன் நமக்கு கரெக்டாக தெரியாது. அதுக்கு அதோட ஸ்டார்ட் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் வேல்யூ வந்து 3 ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ 5 minus 3 is 2, 2 by 2 is 1, 1 plus start which is 1 plus 3 equal to 4. அப்போ நம்மளோட மிட் வேல்யூ வந்துடுச்சு 4. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளோட இந்த சைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும், அப்போது ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்போ கோடில் பார்க்கலாம். ஸோ சேம் மாதிரி டார்கெட் வந்து 100. ஸோ ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துறோம் அண்ட் எண்ட் இஸ் லென்த் ஆஃப் அரே -1 அண்ட் மிடில் இஸ் சும்மா 0ன்னு ஃபஸ்ட் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வைல் ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட். எதுக்கு அப்படி கொடுக்குறோன்னா, ஸோ நம்ம கண்டிஷன் எப்பவுமே ஸ்டார்ட் ஷுட் பி லெஸ் தென் ஈக்குவல் டு எண்ட். ஸோ எப்போ ஸ்டார்ட் வந்து கிரேட்டர் தென் எண்டோ அப்போவே லூப் எண்ட் ஆகிடும், ஏன்னா அங்கே எலமெண்ட் இல்லைன்னு மீனிங் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இஸ் 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு மிடில் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறோம், n ப்ளஸ் ஸ்டார்ட் பை 2. ஸோ மிடில் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ மிடில் இஸ் 2. ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் அந்த மிடில் இருக்கிற எலமெண்ட் வந்து டார்கெட்டா. ஸோ இஃப் அரே ஆஃப் மிட் ஈக்குவல் டு டார்கெட் பிரிண்ட் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் இந்த மிடில் எலமெண்ட். ஓகேவா. ஸோ பிரேக் பண்ணிடுறோம், டார்கெட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்போயே பிரேக் பண்ணிடுறோம், இந்த வைல் லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸோ அப்படி இல்லை, இப்போ மிடில் இஸ் 2. ஸோ 2ல் என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ அரே ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் டார்கெட், 40 இஸ் லெஸ் தென் டார்கெட்டா, கரெக்ட். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் மிடில் ப்ளஸ் 1. அப்படி இல்லை, ஸோ சப்போஸ் நமக்கு 150 வந்துச்சு, ஸோ 150 இஸ் கிரேட்டர் தென் 100, அப்போ வந்து எண்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம், எண்ட் ஈக்குவல் டு மிட் -1. ஓகே, சேம் லாஜிக் தான். சப்போஸ் நம்ம எலமெண்ட் தேவையான எலமெண்ட் இதில் இல்லை, சப்போஸ் 109 கொடுக்குறேன், அந்த எலமெண்ட் இதில் இல்லைன்னா நம்மளோட ஸ்டார்ட் வந்து எண்டை விட பெருசாக போயிடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு வைல் விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு செக் பண்ணும், இஃப் ஸ்டார்ட் இஸ் கிரேட்டர் தென் எண்ட் பிரிண்ட் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் 4. ஓகேவா. ஸோ 0 1 2 3 4th எலமெண்ட்டில் இருக்குது. சப்போஸ் நான் இப்போ 1001 கொடுக்குறேன், எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுதான் கோட். ஸோ பைனரி சர்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரேயில் நான் லீனியர் சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து ஃபார் லூப்பில் i = 0லேருந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 0 செக் பண்ணுறேன், 20 is equal to 100 இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இங்கே போவேன், 30 is equal to 100 இல்லை. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு போவேன். இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக நான் செக் பண்ணின்னு போவேன். ஸோ அப்போ எனக்கு 4th எலிமெண்ட்டில் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 தடவை செக் பண்ணுறேன் ஃபார் லூப்பில், கரெக்டாக. இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும்போது நான் பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறேன். அந்த சர்ச் யூஸ் பண்ணும்போது நான் எத்தனை தடவை செக் பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன், 40 லெஸ் தேன் ஈக்குவல் டு 100ன்னு பார்க்குறேன், ஒரு தடவை செக் பண்ணுறேன், கரெக்டாக. ஏன்னா நான் மிடில் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணுறேன், இல்லை. என்னோட சப் அரேவை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ
என்னோட ஸ்டார்ட் வந்து இங்கே இருக்கும், எண்டு வந்து 5ல் இருக்கும். இங்கே வந்து நான் மிடில் வந்து 100 செக் பண்ணுறேன். ஸோ 100 தான். செகண்ட் டைமில் என்னோட எலமெண்ட் நான் சர்ச் பண்ணி இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ 4 டைம்ஸ் செக் பண்ணுறது எங்கே இருக்குது, 2 டைம்ஸ் செக் பண்ணுறது எங்கே இருக்குது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி குறையுது இல்லையா. சப்போஸ் இங்கே 10,000 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நான் ஃபார் லூப்பில் போனால் ஃபஸ்ட்டு கேஸில் நான் 10,000 டைம் செக் பண்ணணும். ஆனால் பைனரி சர்ச்சில் வந்து அவ்வளோ டைம்ஸ் ஆகாது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் log n தான். log of n base 2. ஸோ இந்த டைம்லேயே நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணோன்னா n. ஸோ n is less than n is greater than log n. ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இதை பற்றிலாம் தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணுற டைமை ரெடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே 4 டைம் செக் பண்ணுறோம், இங்கே 2 டைம் செக் பண்ணுறோம். ஸோ பைனரி சர்ச் யூஸ் பண்ணாக்கா டைம் சீக்கிரமாக செக் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்துடும்.